தானாகுவானும் சரணாகுவானும் அருட்கோனாகுவானும் குரு தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு சிந்தித்தல் தானே கைலாய பரம்பரையில் சிவஞான போதநெறி காட்டும் வெண்ணைப்பயில் வாயுமை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவடுதுறைவாள் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடுஒளி தழைகமாதோ மங்களாம்பிகை உடன்பர் மகிமாலீஸ்வரர் முக்கண்ணியம்மை உள்ள முக்கண்ணப்பர் ஈரோடு திருமுறைக் கழகம் தொண்டர் சீர் பரவுவார் சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகள் வணங்கி இப்பணி செய்ய உடல்நலம் மனவளம் ஞானத்தெளிவை குருவினிடத்திலும் திருவினிடத்தில் விண்ணப்பித்து சக்தி அம்மையப்பர் விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் திருவடிகள் வணங்கி நாம் இன்றைக்கு பாடப்பகுதியை பார்க்கலாம். நாளைய பாடப்பகுதியை ஒட்டி அதற்கேற்ற பாடத்தை எடுக்கிறோம். அதில் இந்த தேவார பகுதி கூட எளிமையாக இருக்குது. இந்த திருமந்திர பகுதி எடுக்கலாம். திருமந்திர பகுதி தேவார பாடசாலை புக்கில் திருமந்திரம் இருக்குது. இதை வேணால் நீங்கள் இதை வச்சு பாருங்கள், பார்த்துட்டு கொடுங்க. உங்களுக்கு திருமந்திரம் தனியாக தர்றேன். அதில் முதல் மந்திரம் என்னது? சிவனோடு ஒக்கும். ஆமாம், இது கூட நான் கண்டு எத்தனாவது மந்திரமுன்னு இங்கே பார்த்துக்கிடுறேன். நம்புறம் போட மாட்டாங்க, ஒன்றுமே இருக்கு. நம்ம ஆமாம், நம்ம மக்கள் 10 மந்திரத்துக்கும் தொகைப்பொருள் எழுதினாலே பெரிய விஷயம். சிவனோடு ஒக்கும் சிவபரத்துவம் திருமந்திரம் முதல் தந்திரம். தலைப்பு சிவபரத்துவம். சிவபரத்துவம்னா சிவனுக்கு மேல் கடவுள் இல்லை என்று புரிந்து கொள்ளுதல். சிவபரத்துவம்னா சிவனுக்கு மேல் கடவுள் இல்லை என்று புரிந்து கொள்ளுதல். மந்திரத்தினுடைய தெளிவுரை: தேவர்களுள் ஒருவரும் சிவனுக்கு நிகரானவர் இல்லை. மக்களில் அவனுக்கு சமமானவர் இல்லை. சிவன் இயல்பிலேயே உலகை கடந்தவனாக இருக்கிறான். பிராக்கெட்டில் சொரூப நிலை. உணர்வு சூரியனாக இருக்கிறான் அல்லது ஞான சூரியனாக இருக்கிறான். ஞான சூன்யமாக நம்ம இருக்கிறோம், அவர் ஞான சூரியனாக இருக்கிறார். அதான் வித்தியாசம். ஞான சூரியனாக இருக்கிறாரு. அவர் முதற்கடவுளாக இருக்கின்ற அந்த சிவபெருமான் என்று புரிந்து கொள்ள வேண்டும். சிவபெருமான் என்று புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்புரை: இங்கு மண்ணுலகம். இரண்டாவது குறிப்பு: முத்தியினாலும் சித்தியினாலும் சிலர் சிவனுக்கு சமம் என்று மயங்கி கூறுவார்கள். அதை மறுத்து சொன்னது. அதனாலதான் அவனோடு ஒப்பார் இங்கு யாரும் இல்லைனர். பூலகத்தில் சிவன் அருள் பெற்றவர்னு சொல்லலாம், சிவமாம் தன்மை பெற்றவர்னு சொல்லலாம். இவர் தான் சிவபெருமான்னு நினைச்சக்கூடாது. அது செய்யறனா தத்துவம் தெரியலன்னு அர்த்தம். அது இங்கு மறுக்கப்பட்டது. அடுத்தது, அன்று என்ற வார்த்தை இந்த மந்திரத்தில் இருக்குது. அனாதி என்று பொருள். பொன் என்ற சொல்லுக்கு சூரியன் என்று பொருள். தவன் என்ற சொல்லுக்கு தவத்தின் பயனாக இருப்பவன், அதாவது பரமுத்தி தருபவன். பரமுத்தி தருபவனே முதற்கடவுள். தாமரையான் தாவுகின்ற மான் உடையவன். இந்த ரை சின்ன ரை, கவனிச்சுக்கிடணும். அதுக்கும் அந்த ரை தான். இந்த தாமரை என்பது எதை குறிக்கும்? தாவுகின்ற மானை குறிக்கும். சடைமுடி தாமரையான். மந்திரத்தை சொல்லி பார்த்தீங்கன்னா அடுத்த மந்திரத்துக்கு போயிடலாம். 10 மந்திரத்துக்கும் அழகாக எழுதிடலாம்.
சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லைன்னு சொன்னதுனால தேவர்களில் இவருக்கு சமமாக யாரும் இல்லை. திருமாலே இல்லைன்னா அதுக்கு பிறகு அது வளவளன்னு பேசக்கூடாது. திருமால் இல்லை, அப்படி யாரும் இல்லை, முடிஞ்சுது. அவனோடு ஒப்பார் இங்கு யாரும் இல்லை. மண்ணுலகத்தில் சிலர் சித்தி பெற்றிருப்பாங்க, முத்தி பெற்றிருப்பாங்க, ஜீவன் முக்தராக இருப்பாங்க. இவர் சிவமான் தன்மை பெற்றவர், இவர் ஜீவன் முக்தர், இவர் இறைவன் அருள் பெற்றவர், நிறைய அற்புதம் செய்தவர் எல்லாம் சொல்லலாம். ஆனால் அவர் யாருன்னு சொல்லிடக்கூடாது, சிவன்னு சொல்லிடக்கூடாது. புரியுதா? சிவனாம் தன்மை பெற்றவர், சிவன் குணங்களை பெற்றவர் அப்படி சொல்லணும். அது சொன்னார். புவனம் கடந்து அன்று பொன்னொழி மின்னும், இவன் புவனங்களை கடந்திருக்கக்கூடிய பரத்துவம் உடையவன், சொரூப நிலையில புவனங்களோடு கடக்காதவன், தத்துவங்களை விரித்து உயிர்களுக்கு நன்மை செய்ய நினைக்கும் போது தான் அவர் புவனங்களோட கறக்கிறார தவிர கடந்து நிற்கிறாரு. சூரிய ஒளி போல் மின்னுகின்ற, அதற்கு பொருள் எழுதியிருக்கிறோம். என்ன எழுதியிருக்கிறீங்க? ஞான சூரியனாக இருக்கிறார், ஞான வடிவமாக இருக்கிறார்னு அர்த்தம். ஞானமே வடிவமாக இருக்கிறாரு. தவனம்ங்கிற வார்த்தையை கவனமாக பிடிக்கணும். தவனங்கிறதுக்கு என்ன பொருள் சொல்லியிருக்கிறோம்? தவத்தின் பயனாக இருக்கக்கூடிய முத்தியை தருபவன். ஞானஸ்வரூபமாக இருக்கிறதுனால தான் அவர் முத்தியை கொடுக்க முடியுதுன்னு புரிஞ்சுக்கிடணும். இன்னொரு விதமாக சொன்னால், முத்தியை யார் வேணாலும் அடையலாம், முத்தியை கொடுக்க முடியாது. நீங்கள் தேவர்களையோ யாரையோ ஒருத்தர் அவர் முத்தி அடைஞ்சார், இவர் முத்தி அடைஞ்சார் சொல்லலாம். ஆனால் முத்தியை அவர் என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. முத்தியை அடைவதற்கான அருளை பெற்றுத்தருபவராக இருப்பாரே தவிர முத்தியை என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. பெற்றான் சாம்பானுக்கு உமாபதி சிவம் முத்தி கொடுக்கிறார்னா நான் கொடுத்தேன்னு அவர் சொல்லலல்ல. என்ன சொல்லி கொடுத்தாரு? மந்திரங்களை சொல்லி தானே கொடுக்கிறாரு. ஐந்தெழுத்தை ஓதி தீர்த்து தெளிச்சு யாரை நினைச்சு கொடுக்கிறாரு? இறைவனை நினைச்சு தானே கொடுக்கிறாரு. இறைவன் கொடுக்க சொல்லி தானே கொடுத்தாரு. அந்த கதையை எப்படி புரிஞ்சுக்கிடணும்? இறைவன் கொடுக்க சொல்லி தான் கொடுத்தார தவிர இவர் என்ன செய்யல, கொடுக்கல. இறைவன் கொடுக்க சொல்லி கொடுத்ததுல தான் அந்த வழக்கை என்ன செய்கிறது, வருகிறது. அப்படி புரிந்து கொள்ளணும். அதைத்தான் இதுல அது இது நம்ம செய்யற வேலை. அதை விரிக்கணும். அதில் இருக்கிறத அப்படியே என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. அதை இதில் அடுத்த மந்திரத்துக்கு வாங்க. இரண்டாவது அவனை ஒளிய என்ற மந்திரம். மந்திர தொடக்கம் எழுதிக்கிட்டு எழுத ஆரம்பிச்சிருங்க, விடை எழுதுங்க. தெளிவுரை. சிவபெருமானை தவிர எல்லோரும் இறக்கக்கூடியவர்கள். சிவனை நினைக்காமல் செய்கின்ற செயல்கள் அனைத்தும் எதுவும் தவமாகாது. அவன் அருள் இல்லாமல் மும்மூர்த்திகளால் எந்த செயலும் நடக்காது. பாருங்க, இப்ப நம்ம பேசுன விட நேரம் பேசுனது வந்துட்டு, அவன் அருளின்றி முத்திக்கு வழி இல்லை. முத்தியை யார்கிட்ட தான் வாங்கி தர முடியும்? இறைவனிடத்துல தான் வாங்கி தர முடியும். முத்திக்கான வழியை காட்டுபவராக தான் குரு இருக்க முடியுமே தவிர முத்தி அவர் யார்கிட்ட தான் வாங்கி தருவாரு? அதான் நான் உங்களுக்கு சிம்பிளா சொன்னேன். அவர் ஜீவன் முக்தராக இருக்கலாம், முத்தியை இறைவனிடத்தில் தான் பெற்று தருகிறார். காரணம், பதிஞானம் யாருக்கிட்ட தான் இருக்குது? அவர்கிட்ட தான் இருக்குது. அதே பதிஞானம் குருவிடத்தில் இருக்கிறது. ஆனால் அந்த பதிஞானத்துக்கு உரியவர் யாரு? அந்த வலையில மறக்கிறாங்கிறார். நான் எனக்காக சொல்லல. முத்தியாலும் சித்தியாலும் சிலர் சிவனோடு ஒத்திருப்பர் என மயங்குவர். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா சில சிவ வழிபாடு இல்லாமல் குருமார் வழிபாடுன்னு ஒன்று தனியாக வருது. அது சைவத்துக்கு மாறானது. நேற்று ஐயா விழா நடந்ததுன்னா அதுக்கான சிவனுக்குரிய வேள்வி நடத்தி, சிவனுக்குரிய வழிபாடு நடத்தி, சிவன் திருமேனி வச்சு தானே அந்த விழாக்கள் நடக்கிறது. ஆனால் அன்றைக்கு புதுசாக நிறைய குருமார்கள், வட இந்திய குருமார்கள், இதெல்லாம் எதை மட்டும் வருது? அதில் தான் பிரச்சனை. அதைத்தான் இவர் சொல்றாரு. அதைத்தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். சைவம் அதை தெளிவுபடுத்துது. அந்த தெளிவு அவங்களுக்கு இல்லை. அந்த குருமார்களுக்கான அருள் எங்கிருந்து வருது? இறைவன்கிட்ட வருது. அப்போ அவர் எந்த இறைநெறியில் நின்னாருன்னு அதோட சேர்த்து கும்பிடணும். அவருக்கு ஒரு கோயில் கட்டுறாருன்னா அவர் கும்பிட்ட கடவுள் ஒன்று இருக்கும், அதை நிறுவனம். நிறுவி முதன்மை அவருக்கு கொடுத்து இவரை, இப்போ ஆழ்வார்கள் பெருமாளை பாடுறாங்க, ஆழ்வார்களுக்கு சந்நிதி வைக்கலாம். ஆனால் ஆழ்வாருக்கு கும்பிட்ட யாரை விட்டுறக்கூடாது? பெருமாளை விட்டுறக்கூடாது. நாயன்மார்களுக்கும் அதே தான். இங்கே தான் தவறு நடக்குது. 99% தவறு, கொஞ்சம் கிடையாது. இப்போ நம்மளும் அந்த குருமார்களை கும்பிடலாம். இப்போ நான் சாய்பாபா கும்பிடுறேன், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் யாரை கும்பிட்டுட்டு, இப்போ நாங்கள் கரூர் போகும்போது பெரிய சாய்பாபா கோயில் வரும். நமக்கு அந்த வேலையில் இருக்கிற பதட்டத்தில் அவரையும் கும்பிட தோணும். கும்பிட்டா தப்பு கிடையாது. ஆனால் சிவனை நினச்சிக்கிட்டு கும்பிடுறோம். அதுமாரி நம்ம நண்பர்கள்லாம் அந்த சாய்பாபா கோயிலுக்கு போனவங்கலாம் ஃபோட்டோ வாங்கி கொண்டு கொடுப்பாங்க. நான் அப்படி யார் எது கொண்டு கொடுத்தாலும் பூஜையில் வச்சுருப்பேன். சாய்பாபா ஃபோட்டோ வாங்கி கொடுத்தாங்க, பூஜையில் இருக்குது.
அது வேற விஷயம். அது இதில் என்ன சொன்னார், முத்தி கொடுக்கறதுக்குள்ள இல்லை. மந்திரம் ஈஸியானது. மந்திரத்தை படிங்க. அவனை ஒழிய அமரரும் இல்லை. அமரர்னா இரவாதவர், இரவாதவர்னு அர்த்தம். அமரர் ஊர்திங்கிறானல்ல, அதாவது இரவா நிலையை அடைஞ்சிட்டாருங்கிறான். அமரர் ஊர்தின்னு சொல்றான். என்ன அர்த்தம் சொல்றான்? இரவா நிலையை அவர் அடைஞ்சிட்டாரு அப்படிங்கிறான். அவனன்றி செய்யும் அருந்தவம் இல்லை. அருந்தவம் இல்லைன்னா சிவனின்றி செய்கின்ற தவம் சிறந்தது இல்லைன்னு அர்த்தம். பொருள் எழுதிடுங்க. அருந்தவம் இல்லைன்னா சிவதவத்தை இதை விட மேலான தவம் இல்லை. அவனன்றி மூவரால் ஆவதொன்றில்லை, அது பொருள் புரியுது. அவனன்றி ஊர் புகும் ஆரறியேனே. அவனின்றி ஊர் புகுதல் என்றால் வீடு வேறு அடைதல். இதுல அனுவதித்தல்னு ஒரு சைவ கலைச்சொல் இருக்குது. அனுவதித்தல் சித்தாந்தத்தில் வரும். அதை இந்த இடத்துல அந்த அனுவதித்தல் என்ற நுட்பம் இதுல கையாளப்படுதுங்கிறாரு உரையாசிரியர். அனுவதித்தல்னா முந்தைய மந்திரத்தினுடைய கருத்தின் தொடர்ச்சியாக சொல்லுதல். நீங்க இந்த 2வது மந்திரத்தை பார்த்தீங்கன்னா முதல் மந்திரத்தை சொன்ன மாதிரியே இருக்கும். இப்படி சொன்னா அதுக்கு என்ன பேரு? அனுவதித்தல். அனுவதித்தார்னு எழுதியிருப்பாங்க. அருந்தவம் பொருள் எழுதிடுங்க. வீடு வேறு தருவது. அருந்தவம் வீடு பேறு பெறுவது. சொற்பொருள் எழுதுங்க. வீடு பேறு பெறுவது. ஊர் புகுதல் முத்தி. இந்த அனுவதித்தல்ங்கிறதுக்கு இன்னொரு வார்த்தை இருக்குது, அனுவாதம். அனுவாதம்னா திரும்ப சொல்லுதல் அர்த்தம். ரெண்டுக்கும் ஒரே பொருள் அதுதான். தமிழ்ல அதுக்கு சரியான வார்த்தை பெயர்த்து உரை. பெயர்த்து உரை, மீண்டும் சொல்லுதல், பெயர்த்தும் சொல்லுதல், பெயர்த்துரைன்னு பேர். இந்த 2 மந்திர இயல்பும் சிவனுக்கு மட்டுமே உண்டு. நஞ்சுண்ட வரலாறு சிவபெருமான் இரவாதவன் என்பதை காட்டுகிறது. புறநானூற்றில் ஒரு புலவர் மன்னரை வாழ்த்துறாரு. 91வது செய்யுள். நீலமணிமுடற்று ஒருவன் போல மன்னுக, சிவபெருமான் மாதிரி நீயும் அழியாம இரு என்று சொல்றார். 699 6ஆம் திருமுறை 99வது பதிகம் 2வது மந்திரத்தில் நீலமணிமுடற்று ஒருவன் போல என்று சிவபெருமான் சொல்லப்பட்டிருக்கிறார். அடுத்த மந்திரம் முன்னை ஒப்பாய் உள்ளங்கிற மந்திரம். அதற்கான பொருள் தீயினும் வெய்யனா? அப்பனா பின்னால வரும். தீயினும் வெய்யன், அதற்கு பொருள் எழுதுங்க. நீண்ட சடையுடைய சிவபெருமான் நாம் சிந்தித்து பார்த்தால் நெருப்பை விட வெம்மையானவன். அருளும் போது நீர் போன்றவன். ஐயா நிகழ்ச்சியில் தண்ணீரை வச்சு பேசணும்ல, நல்லா இருந்தல்ல? ஆமாம். அவருக்கு தொழில் கடலுக்கு போகாமல் பார்த்துக்கிடுறது, சைவத்தில் தொழில் கடல்ல இருந்து கொண்டு அதெல்லாம் நல்லா. அவர் இதுல இருந்து எடுத்தேன். இவர் சிவசண்முகம் பேசினார் பாருங்க, கடலுக்கு தடுக்கிறது அவர் பேச்சு, கடலுக்கு கொண்டு சேர்க்கறது நம்ம பேச்சு. எதை போல? நெருப்பை விட வெண்மையானவன. அடுத்தது சொல்லிட்டேனே, நீரை விட குளிர்ச்சியானவன். அவனது ஆற்றலை அறிவார் உலகில் இல்லை. இவ்வாறு உலகரால் அறியப்படாமல் இறைவன் சேய்மையில் இருக்கிறான். சேய்மைனா தொலைவில் இருக்கிறான். அன்பில்லாதவருக்கு, அன்புடையவருக்கு அருகில் இருக்கிறான். குறிப்புரை: இந்த மந்திரத்தோட அறியாமை தொடர்பு இருக்குது. அருள் அறிவார் இல்லை. அறியாமை என்பது
உலகில் நடக்கிற எல்லாம் சிவன் அருளால் நடக்கிறது என்பதே அறியாமை. அருள் அறிவார் இல்லை என்று சொன்னது மரக்கருணையையும் சேர்த்து. மரக்கருணையும் சேர்த்து. தாய் குழந்தையின் பசியாற்றுதல் கைமாறு கருதாமை. அதுபோல இறைவன் கைமாறு கருதாது செய்வது அருள் எனப்பட்டது. தாய்க்கு சில நேரங்களில் குழந்தை பசியாற்ற இயலாமை ஏற்படலாம். நிறைய கொடுக்க இயலாமை ஏற்படலாம். குழந்தை மேல் வெறுப்பு ஒரு சூழ்நிலை வரலாம். தாயிடத்தில் அவைகளெல்லாம் இல்லாததுனால தாயினும் நல்லன் என்றார். தாயினும் சால பரிந்து என்று பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பரிந்து என்று மாணிக்கவாசகரும் சொன்னார். இருவகை கருணை காட்டி ஒன்றாய் வேறாய் உடனாய் நின்றாலும் உலகிற்கு வெளிப்படாதவனாக இருக்கிறான். பதிஞானத்துக்கு வெளிப்படுபவன். இறைவன் காட்சி பெற்றாருக்கு பேரின்பத்தை கைமாறு கருதாமல் கொடுப்பான். இந்த கடவுள் தன்மைகள் எல்லாம் இந்த மந்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மந்திரத்தை சொல்லி பாருங்க. தீயினும் வெய்யன் அறக்கருணை, புனலிலும் தண்ணியன் அறக்கருணை. ஆனால் இந்த உலகத்தில் இவ்வளவு நேரம் பேசின எல்லாமே நிறைய பேருக்கு தெரிவதில்லை. சிவ வழிபாட்டினுடைய பெருமை தெரிவதில்லை. என்ன எழுதுனீங்க? குறிப்புரை எழுதிட்டு இருக்கீங்க. இப்போ மந்திரத்தை படிங்க. அவனுடைய அருளை அறிவாரில் விளக்கம் சொல்லியாச்சு. அருளை அறிவார் இல்லைன்னா எல்லாமே சிவனால தான் நடக்குதுங்கிறது உங்களுக்கு தெரியறது இல்லைங்கிறாரு. ரெண்டாவது, தாயினும் நல்லன்னா அந்த தாயினும் நல்லன்னா என்ன அர்த்தம்னா, தாய் குழந்தைக்கு அமுது கொடுக்க முடியாத நிலை ஏற்படலாம். நிறைய கொடுக்க ஆசைப்பட்டு நடக்காம போகலாம். இப்போ எங்கள் கையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த குழந்தைய அவங்க மருத்துவமனை போயிட்டு வந்தோடனே என்ன எடுங்குது. ஆனால் டாக்டர் நீங்கள் வெயிட் தூக்கக்கூடாதுங்கிறான். அதுக்கு அவங்க அம்மா மேலே கோபம். அதுக்கு ஆமாம். அப்போ அப்போ தாயின் இறைவன் அந்த இடத்துக்கு வர்றது இல்லை. அதுதான் அதில் புரியுதா உங்களுக்கு? இறைவன் அந்த இடத்துல வேற இடத்துல இருக்கிறார். அது எதை கவனிச்சாலும் நம்ம எதா பார்க்கணும், சித்தாந்தமாக கவனிக்கணும், சித்தாந்தமாக நம்ம பார்க்கணும். அதில் அந்த எங்கள் வீட்டில் காலையில் இட்லி அவிச்சிட்டு அவங்க மாத்திரை போடுறதுனால டைமுக்கு எடுத்து சாப்பிட்ருவாங்க. அதுக்குள்ளே யாரோ வந்துட்டாங்க. நான் சாப்பிட்ற இட்லியை எடுக்கிறதுக்கு நேரம் இல்லை. நானே இட்லி பாத்திரத்துலேருந்து என்ன செய்ய இட்லியை எடுக்கிறேன். அப்போ இட்லி எடுக்கும்போது எனக்கு அதில் சைவ சித்தாந்தமாக பார்க்குறேன். என்னதுன்னா, இட்லியை ஒட்ட வைக்கிறதும் தண்ணீர் தான், அந்த இட்லியை பிரிக்கிறதும் என்னது தான், அதே தான் அறக்கருணை மரக்கருணை. தண்ணியை ஊற்றி தான், தண்ணியில் நினச்சி தான் துணியில் மாவை ஊற்றுறோம். இட்லி ஒட்டுறது தண்ணினால். அதே தண்ணியை வச்சு தான் என்ன செய்கிறோம், இட்லி பிரி. இவ்வளோதான் அறக்கருணை மரக்கருணை. இதுக்கு நீங்கள் இப்போ உங்ககிட்ட கேட்டிங்கன்னா 15 நாள் பேசுவீங்க. எவனுக்கு புரியும்? அவனுக்கு எதுக்கு அது தேவை? அவன் உயிர் அதுக்கு ஒரு ஐடியா கேட்குறான். நீங்கள் உடனே 15 பக்கம் பேசுனீங்கன்னா அது அவனுக்கு போய் சேரணும்ல சார். அவன் அதை உள்வாங்கிற கெப்பாசிட்டியில் இருக்கணும்ல. நீங்கள் ஒரு ஷோரூமுக்கு போகிறீங்கன்னா உங்கள் கெப்பாசிட்டிக்கு தான் வண்டி பார்க்க முடியும். அவன் சொல்லுவான் 45 லட்ச ரூபாய்க்கு கார் இருக்குது, 2.5 கோடி ரூபாய்க்கு கார் இருக்கும்பா. நீங்கள் அவன் எந்த கார் வாங்குவானோ அதை தானே அவங்ககிட்ட சொல்லணும். அதான் இவர் சொல்கிறார். தாயை வச்சு சொல்ற. தாய் கூட தான் நினைத்ததை என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது என்பதை சொல்லுகிறார்.
அன்பருக்கு அன்பருக்கு அணியன், அன்பில்லாதவருக்கு எட்டாதவன், அவ்வளவுதான். அன்பருக்கு எட்டுபவன், அன்பில்லாதவருக்கு எட்டாதவன் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சேயனும் அல்லன் அணியன் அல்ல அன்பருக்கு. அது அன்பருக்கு அன்பனே, அல்லாதாருக்கு அல்லாத வேதியனே, இது போன்ற சேயன் அணியன் இதெல்லாம் திருமுறையில் நிறைய இடத்துல இருக்குது. தாயினும் நல்லன் தாழ் சடையோனும் அடுத்த மந்திரம். அடுத்த மந்திரம் எப்படி தொடங்குது? அப்போனா நான் உள்ள புரட்டிகிட்டே வரணும். அடிமுடியா? அடிமுடி என்ற மந்திரம். அடிமுடி காண்பாருங்கிற மந்திரம் தானே. பொருள் எழுதுங்க. சிவபெருமானது பெருநிலை வியாபகம். அருணையார் இதில் உறுதியாக இருக்கிறார். அடிமுடி காணுதல்னா எதை காணுதல்? வியாபகத்தை காணுதல். ஒருவலாலும் அளப்பதற்கு அரியது. என்பதற்கு இருவரும் இறைவன் திருவடியை தேடி துன்பப்பட்டதே சான்றாகும். தேடியும் காண முடியாமல் துன்பப்பட்டது சான்றாகும் எழுதணும். குறிப்புரை: காண்பாராய இருவர் என்று ஒரு தொடரும், கண்டிலராய் கூடி என்று ஒரு தொடரும் அமைத்து படிக்கணும். இந்த முயற்சியில் முதலில் தோல்வியடைந்தார்கள். மந்திரத்தில் படி என்று ஒரு வார்த்தை இருக்கும். அதற்கு தாங்கள் நினைத்ததுன்னு அர்த்தம். அவங்க தோல்வி அடைந்து பூமியில வந்துதான் ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க. அதைத்தான் மீண்டும் பார்மிசை கூடினார். அவங்க முயற்சி தோற்ற போது ரெண்டு பேரும் எங்க கூடுறாங்க? பூமியில சந்திச்சதுனால பார்மிசை கூடி என்றார். சிவபெருமான் பரத்துவம் உடையவன் என்பதற்கு இந்த வரலாறு முக்கியம்ங்கிறார். இந்த வரலாற்றை, சிவன் வரலாறுகளை எல்லாம் தனியா அவர் பதிவலி வீரட்டங்கிற இடத்துல பேசுறாரு. இந்த வரலாற்றையும் அங்க சொல்லியிருக்க முடியுங்கிறார். வரலாற்றையும் சொல்லியிருக்க முடியும். ஏன் அங்க சொல்லாம இங்க சொன்னார்னா, பரத்துவம் சொல்லுவதற்கு இந்த கதை முக்கியங்கிறார். இந்த கதை முக்கியம் என்று சொல்லுகிறார். மந்திரத்தை படிங்க. அடிமுடி காண்பார் அயன்மால் இருவர் படிகண்டிலர். படிகண்டிலருங்கிறதுக்கு படி பொருள் சொல்லியிருக்கிறோம். என்னது? தாம் கருதிய நினைத்ததே அடையல. மால் திருவடி பார்க்கல, அயன் முடி பார்க்கல. படிகண்டிலர் பார்மிசை கூடி தோற்று எங்க சந்திச்சாங்க? எங்க புறப்பட்டாங்களோ அங்கதானே சந்திக்க முடியும். அடிகண்டிலேன் என்று அச்சுதன் சொல்ல, முடிகண்டிலேன் என்று அயன் மொழி கண்டேன் என்று பொய் மொழிந்தானே. அயன் பொய் சொன்னாருங்கிறது எல்லா இடத்துலையும் கிடைக்காது. திருமுறையில் இங்க கிடைக்குது. அயன் தேடினான் வரைக்கும் எல்லா இதுலயும் இருக்கும். பார்த்தேன்னு பொய் சொன்னாங்கிறது பிரமாணம் கிடைக்காது. இங்க இருக்குது. அடுத்த மந்திரம். அடுத்த மந்திர தொடக்கம் சொல்லுங்க. மனத்தில் எழுகின்றவா? மனத்தில் எழுகின்றங்கிற மந்திரம் எழுதுங்க. மனத்தில் எழுகின்ற என்ற மந்திரம், அதற்கான பொருள் கண்ணிற்கு புலப்படாது, கருத்தில் இருக்கும் உள்ளங்கவர் கள்வன் சிவன். யார் எதை அடைய நினைத்தாலும் அதை சிவபெருமான் அறிவான் என்று நூல்கள் கூறுகின்றன. ஆனால் மக்கள் அதை நினைத்து அவன் அருளை பெறுவது இல்லை. அடுத்த பத்தியா எழுதுங்க. சிவனை நினைக்காமலே
சிவன் எங்களுக்கு அருள் செய்யவில்லை என்று நொந்து கொள்கிறார்கள். சிவன் எங்களுக்கு அருள் செய்யவில்லை என்று நொந்து கொள்கிறார்கள். உண்மையில் சிவன் தன்னை நினைத்து தன்னை நினையாது சிவனை நினைப்பவர் பக்கத்தில் விரும்பி இருக்கிறார். குறிப்புரை: எனவே சிவனை நினையுங்கள். எனவே சிவனை நினையுங்கள். மாயநாடன் என்ற சொல்லுக்கு வஞ்சனையை இடமாக கொண்டு நிற்பவர். வஞ்சம் வெளிப்படாமை. உலகியல் வஞ்சம் அல்ல. அதனால் திருமூலர் ஒரு வேலை பண்ணார். என்ன வேலைன்னா, அந்த வஞ்சத்துக்கு ஒரு அடைமொழி கொடுத்திருக்கிறாராம். என்ன கொடுத்திருக்காரு? இறைவன் பிழைக்கின்றார் பக்கம் பேணி நின்றானே. அதானே 56வது மந்திரம் தானே பார்த்துட்டு இருக்கிறோம். மனதில் எழுகின்ற மாய நன்னாடன் இருக்குதுல்ல, அந்த நல்ங்கிறது ஏங்கிறதுக்கு விளக்கம் சொல்லியிருக்கிறார். வஞ்சத்தில் 2 வகை இருக்குது. வெளிப்படாமைங்க வஞ்சம் கிடையாது. வெளிப்படாமை என்ற பொருளை மட்டும் தண்டித்துட்டு போயிடும். உலகியல்ல வஞ்சங்கிறது தீமை பண்றது. நாம் அன்னைக்காவது நம்ம கூட்டம் அந்த அளவு வரைக்கும் நல்லா இருக்குதுன்னா, நாம யாருக்கும் வெளிப்பட என்ன பண்றதில்ல. தீமை செய்து ஜெயிக்கணும்னா எவ்வளவு ஜெயித்திருக்கலாம். அப்பவும் சாமி உதவுவார். சைவத்தில் தீமை செய்தாலும் உதவுவார். சைவத்தை வளர்ப்பான்னு தெரிஞ்சா உதவுவார். நம்ம அந்த இடத்துக்கு என்ன செய்யலை, போகலை. நம்ம ஒன்றும் தோற்று போயிடலையே. இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு வெற்றிகரமாக போய்த்தானே வந்தோம். என்ன சார்? அதனால இந்த வார்த்தையை பயன்படுத்துகிற. என்ன வார்த்தையை? வஞ்சம் என்பது தீமை செய்கின்றது என்ற பொருளில் வராது. ஏன் சூதாடியே சைவம் நடத்தியிருக்காங்களே. நான் சொன்னது உங்களுக்கு புரியலை. ரொம்பவே யோசிக்கும் போது எனக்கு பயமாக இருக்குது. அடுத்த பாயிண்ட் வரமாட்டுக்கு. சூதாடியே சைவம் பண்ணியிருக்கிறாங்க. எத்தனையோ அது வரலாறுகள் நிறைய இருக்கு. வன்தொண்டு பண்ணியிருக்கிறாங்க. வன்தொண்ட தொண்டா ஏற்றிருக்கிறார்ல. அதனால உங்க நோக்கம் சைவ வளர்க்கறது தான் இருந்தா தீமை செய்தாலும் ஹெல்ப் பண்ணுவார். நாம அந்த இடத்துக்கே போகலை. ஏன்னா நம்ம தவம் ரொம்ப குறைவா இருக்கிறதுனால நமக்கு அது வேண்டான்ட்டு நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருக்கோம். இப்போ இந்த குழந்தைகளை எல்லாம் யதார்த்தமாக தான் கூப்பிட்டு போனோம். ஆனால் எல்லாருக்கும் எவ்வளவு வாய்ப்பு கிடைச்சது பாருங்க. நம்மளே அவ்வளவு வாய்ப்பு கொடுத்தது கிடையாது. அவ்வளோ பெரிய மேடை யார் தர்றாங்க? அப்படி மைக்கு யார் தர்றா? ஆடியன்ஸ் யார் தர்றா? அதெல்லாம் ஒரு வாய்ப்பு தான். அதை ஃபுல்லாக ஃபோட்டோ எடுத்திருக்காங்களா? எப்போ போடுறீங்க? நம்ம இதில் போடணும். கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. ரெகுலர் பாடம் தொடர்ந்து போடணுங்க. அதை மெதுவாக போடணும். அவசரப்படாமல் போடணும். போட்டு அவங்களுக்கு தகவல் கொடுக்கணும். போட்டாங்க. ஆமாம், குழந்தைகள் இது அதுக்காக தானே. குழந்தைகளை வளர்க்கறதுக்கு தானே அமைப்பே வச்சிருக்கிறோம். பெற்றோர்கள் நம்மளை நம்புறாங்கல்ல சார். நம்ம பேரம்பேத்தி இப்படி அனுப்புவோமா? அவங்கள விட்டுருங்க. நம்ம பேரம்பேத்தி அடுத்தவங்கள நம்பி விடுவோமா? எந்த செக்யூரும் இல்லாமல் அனுப்புகிறாங்கல்ல. அப்போ நம்ம அமைப்பின் மேலே அவங்களுக்கு என்ன இருக்குது? நம்பிக்கை தானே. அதை நம்ம அவங்களுக்கு மேலும் ஊக்கம் கொடுக்கணும். அதை நம்ம மேலும் ஊக்கம் கொடுக்கணும். மனத்தில் எழுகின்ற மாயன் நாடன் பொருள் சொல்லியாச்சு. உள்ளங்கவர் கல்வன். நினைத்து அறிவனில் தாம் நினைக்கிறது. என்ன பொருள்னா, நினைத்தது அறிவன். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது சாமிக்கு தெரியும். நாம நினைக்கிறது சாமிக்கு தெரியும்னு யாருமே என்ன செய்யறதில்லை, நினைக்கிறது இல்லை. யாரும் நினைக்கிறது இல்லை. எனக்கு இறை அன்பிலர் என்பார். ஆனா ஒருத்தனை சாமி நினைக்காம இவனுக்கு ஒண்ணுமே நல்லது நடக்காது. ஆனா என்ன மட்டும் சொல்லுவான், எனக்கு சாமிக்கு என் மேல அன்பு இல்லை. அந்த காலத்துல அவர் காலத்திலேயே இப்படி ஆட்கள் இருந்திருக்கானு பாருங்க. 3000 வருஷத்துக்கு முந்தையே இந்த மாதிரி லூசுகளும் இருந்திருக்குது. இறைவன் பிழைக்கின்றார் பக்கம் பேணி நின்றானே. பிழைக்கின்றாருங்கிறதுக்கு என்ன பொருளடி இருக்கிறீங்க? அந்த வார்த்தையை பிடிக்கணும். உண்மையில் சிவன் பிறவற்றை நினையாது தன்னை நினைப்பவர் பக்கமே விரும்பி இருக்கிறான். பிழைக்க நின்றார் பக்கமே என்பது உய்தல் என்ற பொருளை தரும். உய்ய
வாழ்கின்றாய் வாழாத நெஞ்சமே வல்வினைப்பட்டு ஆள்கின்றாய்னு வருது பார்த்தீங்களா. இந்த ஆள்கின்றாய்க்கு எதிர்மறை சொல்லுதான் பிழைக்கங்கிறது. உய்தல் என்ற பொருளை தரும். பிழைக்க நின்றார் பக்கம் பேணி நின்றானே. அடுத்த மந்திரம் எப்படி தொடங்குது? வானின்று அழைக்கும். அது ஒரு முக்கியமான மந்திரம், ரொம்ப முக்கியமான மந்திரம். 26வது 65 பொருள் எழுதுங்க. வானத்தில் இன்று முழங்குகின்ற மேகம் போல இறைவன் மேல் உலகத்தில் இன்று தன் அடியவரை வருக என்று அழைப்பார் என்று சிவஞானிகள் கூறுகிறார்கள். ஆனால் அதிலும் சிலருக்கு ஐயம்னா சந்தேகம் இருக்கிறது, சந்தேகப்படுகிறார்கள். அடுத்த பத்தி சிவன், அழகான மந்திரம். சிவன் தன்னை பிரிந்த கன்றை தாய்ப்பசு கதறி அழைப்பது போல தன் அடியவரை தன்னிடத்தில் கூவி அழைப்பவன். இதில் எந்த ஐயமும் இல்லை. இதை தெரிந்து கொண்டு பலர் இறைவனை போற்றி பல பலன்களை பெற்றார்கள். ஆனால் நான் அவனை போற்றுவது ஞானத்தை பெறுவதற்காக. குறிப்பு, இறைவனை ஞானத்துக்காக போற்ற வேண்டும். வாழ்த்துவது வானவர்கள் என்ற திருவாசகத்தை பிரமாணமாக கொடுத்திருக்காங்க. மந்திரத்தினுடைய பொருள், வானத்தில் மேகம் முளைக்கிற மாதிரி சாமி ஒரு நாள், மேகம் முழங்குற மாதிரி சாமி ஒரு நாள் சத்தம் போட்டு நம்மளை கூப்பிடுவார் இன்னும் பெரியவங்க சொல்கிறாங்க. எத்தனை பெரியவங்கிட்ட பேசியிருக்கிறார். நாயன்மார்களை இந்த ஊருக்கு வா அந்த ஊருக்கு வான்னு கூப்பிடுறாரு, அங்கே வா என்று சொல்லிட்டு போனார் அப்படின்லாம் தேவாரத்தில் இருக்குது. நாயன்மார்கள்ட்ட இறைவன் வாங்க இந்த ஊருக்கு வாங்க அந்த ஊருக்கு வாங்கன்னு பேசியிருக்கிறாரு. அப்படி இறைவன் நம்மை ஏதோ ஒரு நிலையில் கூப்பிடுவார்னு பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அதை யாருமே பெருசாக நம்புறது கிடையாது. நான் சொல்கிறேங்கிறாரு. நான் சொல்கிறேன், பசுவை குறைந்த கன்றுக்குட்டியை, பிரிந்த கன்றுக்குட்டியை பசுமாடு கூப்பிடுற மாதிரி நம்மளை கூப்பிடுவார். இதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நிறைய பேர் சிவபெருமான் இடத்துல சிவனை போற்றுறாங்க. இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும், அது கட்டாயம் சொல்லி ஆகணும். ஞானத்துக்காக நான் கும்பிட்டேன்னு சொன்னால் அப்போ ஞானம் கருதாமல் கும்பிட்டவங்க உண்டுங்கிறது அதில் இருக்காது, நம்ம சொல்லணும். ஆனால் சிலர் இறைவனை போற்றியது பொருளுக்காக, நான் கும்பிட்டது எதுக்காக? ஞானத்துக்காக. ஏனென்றால் அதுவே வீடு பேறு தரும், அதுவே வீடு பேறு தரும் என்பதனால. ஞானம்தான் எல்லாம். இப்போ நீங்களா சுய ஆகமம் எழுதி வைத்துக்கொண்டு இப்போ கோயிலில் உள்ள திருமேனிகளை நீங்கள் தொட்டு பூ வைக்கிறாங்க நம்ம கோயிலில் பலர். வியாழக்கிழமை என்ன நடந்தது தெரியுமா? முத்தியாவளியூர் கோயிலில் ஒரு அம்மா தட்சிணாமூர்த்தி சந்நிதியில் பூ வச்சுது. அதுக்கு சரியான மந்திரங்கள் சொல்லி ஆவாகனம் பண்ணி நானும் அதுக்கான மந்திரத்தோடு உட்கார்ந்துருக்கிறேன். யார் தான் தொடணும்? சிவாச்சாரியாரை தவிர யாரும் தொடக்கூடாது, நீங்கள் தொடக்கூடாது அப்படின்னு அந்த அம்மாவை கண்டிச்சு விட்டார். இங்கே என்ன ஒன்று தான் நடக்கலைன்னு கருவறைக்குள்ள போய் பூஜை தான் பண்ணல நம்ம ஆட்கள். அது அவங்க உரிமைங்கிறது வேற. ஆனால் அது ஆகமம் இடம் கொடுக்கு தான் பார்க்கணும். ஞானத்தில் வந்தால் தான் அந்த கேள்வியெல்லாம் வரும். ஞானத்துக்கு வரலான்னு நீங்கள் உங்களுக்கு ஒரு ஆகமத்தை வகுத்துட்டு என்ன செஞ்சுட்டே இருப்பீங்க? சுய ஆகமம் உங்கள் பேரில். உங்கள் பேர்னா இப்போ மதுனா மது ஆகமம், லதானா லதா ஆகமம், அப்படி புரிஞ்சுக்கணும். அதுக்கு பேர் தான் சுய ஆகமம் பேர். அவங்கவுங்களுக்கு ஒரு ஆகமம். ஆகமத்தில் சிவ ஆகமத்தில் என்ன இருக்குன்னு பார்க்கணும். அதான் ஆமாம், புதுசாக கண்டுபிடிச்சிருக்கிறேன். மொத்தம் ஆகமம் எவ்வளவுன்னா சிவாகமங்கள் 108 தான். ஆனால் பிற ஆகமங்கள் மக்கள் தொகைக்கு தக்கபடி, சிவன் கோயிலுக்கு போகிற மக்கள் தொகைக்கு தகுதி. ஆமாம்,
சிவாலயத்துக்கு போகிறவங்க 10 கோடினா ஆகமம் பொது ஆகமம் எத்தனை 10 கோடி. ஏன் நீங்கள் கடவுள் லோகாயுதன் ஆகமம் வச்சிருக்கானல்ல, அதே மாதிரி ஆகமம் இவங்களுக்கு. அதே மாதிரி ஆகமம் இவங்களுக்கு. இதெல்லாம் சொன்னால் யாரு கேட்குற? அடுத்தது என்னது? வானின்று அழைக்க அடுத்தது அப்பனை நந்தியை பொருள் எழுதுங்க. எவ்வுயிருக்கும் தந்தையானவன் இறைவன். நந்தி என்று பெயர் உடையவன். நந்தி என்பது சிவனுக்கும் பெயரா வரும், நந்தி தேவருக்கும் பெயரா வரும். தெவிட்டாத அமுதாக இனிப்பவன். வள்ளல் இவன். ஒப்பிலாதவன். ஊழிகள் பல ஆனாலும் தலைவனாக இருப்பவன். அந்த இறைவனை எந்த வகையிலையாவது போற்றுங்கள். போற்றலாம்ங்க. இது தட்சிணாமூர்த்தி சந்நிதினா அதில் முன்னால் நீங்கள் ஒரு மந்திரம் சொல்லலாம். அது விநாயகர் சந்நிதினா அதில் மந்திரம் சொல்லலாம். கிரியைக்கு என்ன செய்யக்கூடாது? கிரியை வீட்டில் வச்சுக்கிடணும். இல்லது நீங்கள் சாமியை கொண்டு வந்து இங்கே பண்ணணும். இல்லைனா திருநீற்று விநாயகர் இருக்கார் பாருங்க, அவர்கிட்ட நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். மற்றதுலாம் கவனமாக இருக்கணும். என்ன சொன்னார்? தலைவனாக இருப்பவன். எத்தனாவது மந்திரம் எழுதிக்கிட்டு இருக்கீங்க? அப்பனை நந்தியை. ஆமாம். அம்முறைக்கு தக நீங்கள் துதித்த முறையில் அவன் அருள் செய்வான். இறைவனை நீங்கள் பிற கடவுள்களை போல, சிவனை நீங்கள் பிற கடவுள் போல் நினைத்து வணங்கினாலும் சிவனுடைய பரத்துவம் உணர்ந்து வணங்கும் காலம் வரும். எல்லாருக்கும் அதுதான். இப்போ என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா, கிராமத்தில் கிராம தேவதை வழிபாடு, கிராமத்துக்காரங்க கூட வழிபட்டவன் தான். இன்னைக்கு டிவியில் சொல்கிறான் 125 கடா வெட்டி ஆம்பளைகள் மட்டும் தான் திண்டி பயிலா திங்குறானுன்னு சொல்கிறான். அது ஒரு சடங்குங்கிறான். சாமி பேரில் எத்தனை கடாவை வெட்டுறான்? 125 கடாவை வெட்டி ஆம்பளைகள் மட்டும் தின்றுருக்கானு தான் தின்றியா, பொம்பளைகள் திங்கக்கூடாதுன்னு சொல்லி இவனு திங்கிறது. இப்படி ஏதோ ஒரு சடங்கு. அவனும் ஒரு நாள் எங்கே வருவான்? இந்த இடத்துக்கு வருவான். நம்மளும் அதுலேருந்து தான் வந்திருக்கிறோம். இந்த பிறவியில் நீங்கள் அசைவம் சாப்பிடணும்னா போன பிறவியில் சாப்பிட்ருக்கலாம். இந்த பிறவியில் அசைவம் சாப்பிட்டு நிறைய பேர் சைவம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம யாத்திரைக்கு போயிருக்கும்போது ஒரு அம்மா புரோட்டா கொண்டு வாங்குது. சிவனடியார்கள்லாம் முழிக்கிறாங்க. புரோட்டா நம்ம சிவனடியார்கள் சாப்பிட மாட்டாங்க, முழிக்கிறாங்க. அதுகளையும் இறைவன் திருத்தி என்ன செய்யணும்? கொண்டு வரணும். சைவத்துக்கு வந்தால் அசைவம் சாப்பிடக்கூடாது, சாப்பிட்றாங்க, விட்டுட்டு வரணும். விடுற ஒரு இடம் என்ன செய்யணும்? வரணும். அதுக்கெல்லாம் அதான் அவர் சொன்னார், நீ எப்படி இருக்கிறியோ அந்த நிலையிலிருந்து மாறுற காலம் வருங்கிறார். ஒரு கட்டத்தில் சிவன் உனக்கு சாதாரணமாக தெரியும், தப்பு இல்லை. பெரிய எங்கள் கிராமத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா சுடலை மாடன் வழிபாடு சிவ வழிபாடு தான், அதனுடைய வடிவம் தான். கிராமத்தில் விவசாயத்துக்கு அதை கும்பிட்டாகணும். அப்போ நாங்கள் கும்பிடுவோம். அன்னைக்கு நமக்கு ஆகமம் வேதம்லாம் தெரியாது. அன்னைக்கு நாம் பயபக்தியோடு அதை கும்பிட்டோம். அவருக்குன்னு தனியாக கோயில்கள் இருக்கும், இல்லாமல் இருக்கும். விவசாயிகிட்ட கேட்டால் இதுதான் சாமி இருக்கிற இடம் பாங்க, ஒன்றுமே இருக்காது. ஒரு பனை மட்டையை வெட்டி நடுவாங்க, அதில் ஒரு பூவை போடுவாங்க, 5 நிமிஷத்தில் கோயில் ஆக்கிடுவான். பிரபலமாக வழிபாடு செய்து அதில் நாங்கள் பங்கெடுத்துருக்குறோம். விவசாய தேவதைகள். இப்போ கண்ணப்ப நாயனார் புராணத்தில் வனதேவதை வழிபாடு வருதில்ல, அந்த மாதிரி தேவதை வழிபாடுகள் அதெல்லாம் நம்மளை அதில் கொண்டு செய்ய வச்சு தான் சாமி அடுத்தடுத்து என்ன செய்கிறாரு? கொண்டு வருவார். பொது வழிபாட்டில் இருக்கிறது தப்பு இல்லை, எந்த வழிபாட்டுக்கு வருவாங்க. ஆனால் அவன் பொது வழிபாட்டில் இருக்கிறங்கிறத ஏற்க மாட்டான். தெரிஞ்சுக்கிடுங்க. நீங்கள் உலகத்தில் எல்லாரையும் ஒரே நிமிஷத்தில் அம்பானி ஆக்கிடலாம். ஆனால் அவனுக்கு அம்பானி ஆகணுங்கிற ஆசை இருக்கணும். அங்கே தான் பிரச்சனை. அவனு அதானி ஆக்கிடலாம், எலாமக்ஸ் ஆக்கிடலாம், அவனுக்கு அந்த ஆசை இருக்கணும். ஆனால் அவனுக்கு அந்த ஆசை இருக்காது. அவன் எங்கே இருப்பான்னா, என்னால் முடியாது, என்னால் இயலாது, எனக்கு இது போதுங்கிற இடத்துல இருப்பான். ரெண்டாவது, அவனுடைய முனைப்பில் அவனுக்கு அது பெருசாக தெரியும். அவங்க அப்பா 10 ரூபாய்க்கு கஷ்டப்பட்டிருப்பாரு, இவனுக்கு 100 ரூபா சாதாரணமாக இருக்கும். அது ஒரு பெரிய, எங்கள் அப்பாலாம் 10-5க்கு கஷ்டப்பட்டாரு, நம்மளாம் இன்னைக்கு 100 ரூபா சம்பாதிக்கிறோம், நம்மளாம் எவ்வளோ பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு அலைவான். இதே தான் சமயத்துறையில். எல்லாரையும் ஜீவன் முக்தனாகிடலாம், உங்களையும் ஆக்கிடலாம், என்னையும் ஆக்கிடலாம். ஆனால்
நம்ம லெவலில் நாம் ஒரு திருப்தியில் இருப்போம். தெரிஞ்சிடுங்க, நான் சொல்கிறது பெரிய லாஜிக். அவங்கவுங்க நிலையில் அவங்கவுங்க ஒரு திருப்தியில் இருப்பாங்க. அடுத்த ஸ்டேஜுக்கு என்ன செய்ய முடியாது, வர முடியாது. 1000 ஏக்கர் வச்சு விவசாயம் பண்ணுறவனும் விவசாயி தான், 1 ஏக்கர் பண்ணுறவனும் விவசாயி தான், 10 சென்டில் விவசாயம் பண்ணுறவனும் இருக்கான். வைணவத்தில் சொல்கிறாங்க கீரை தோட்ட விவசாயி போல அப்படிங்கிறாங்க. கீரை தோட்டம் 10 சென்டில் கூட போடுவாங்க. சைவத்தில் தோல்வி எங்கே தொடங்குது தெரியுமா? அவனவன் நிலையில் அவனவன் எல்லையை அடைந்ததாக கற்பனை செய்து கொள்ளுகிறான். அந்த கற்பனையில் தான் நம்ம அவங்கள அடுத்த கட்டத்துக்கு என்ன செய்ய முடியல, கொண்டு வர முடியல. அவன் நம்ம போக வேண்டிய இடம் இருக்குது, குருநாதர் போயிருக்கிறாரு, நம்ம இந்த பாடத்தை படித்தா போயிடலாம், திருமந்தர் நம்மளை கூப்பிட்டு போகும், அந்த எண்ணம் அவனுக்கு வராது. வராது மட்டுமில்லை, வரவும் விட மாட்டாங்க. நீங்கள் அதில் கவனமாக, நம்ம தான் கவனமாக இருக்கணும். அந்த எழுதின செய்திக்கு வாங்க. அதனால் பொதுவாக துதிச்சா பரவாயில்லைங்கிறாரு, திரும்ப சிறப்பாக துதிக்கிறதுக்கு வந்துடுவான். 5:23:9 திருமுறை, 5ஆம் திருமுறை 5:23:9 அஞ்சியாகிலும் அன்புபட்டாகிலும், ஒன்று பயந்து சாமி கும்பிடு, இல்லைன்னா அன்புல கும்பிடு. நெஞ்சம் வாழி நினை நின்றி ஊரை நீ. அன்புல கூப்பிட்டாலும் சரி, அன்புல கும்பிடுறது பக்குவம், அஞ்சு கும்பிடுறது பயத்தில் கும்பிடுறது. பயத்தில் கும்பிடுறது ஏதோ ஒரு வகையில் சாமியை கும்பிடுங்கிறார். அப்பனை நந்தியை ஆரா அமுதினை ஒப்பிலி வள்ளலை ஊழி முதல்வனை. ஊழி முதல்வனா பேரொளி காலத்திலும் 100 கோடி பிரம்மருங்கிற மந்திரத்தை சொன்னீங்கன்னா அந்த பொருள் வந்துடும். எப்பரிசாயினும் ஏத்துமீன், எப்பரிசாயினும் வள்ளுவர் சொன்ன மாதிரி ஒல்லும் வகையான, உனக்கு எந்த பாதை பிடிக்குதோ அதில் போ. ஏதோ ஒரு வகையில் திருக்களிட்டுப்படியாரிலையும் இதே கான்செப்ட் இருக்குது. நீ எந்த முறையில் வழிபாடு செய்கிறாயோ அந்த முறையில் உனக்கு அந்த அருள் நிச்சயம் கிடைக்கும். வன் தொண்டு செய்தாலும் சரி, மென்தொண்டு செய்தாலும் சரி, அக வழிபாடு செய்தாலும் சரி, புற வழிபாடு செய்தாலும் சரி, உனக்கு எது ஏற்றதோ அதை நீ எடுத்துக்கன்னு எது சொல்லுது, திருமந்திரம் சொல்லுகிறது. எப்பரிசாயினும் ஏத்துமீன் என்பது அது திருமூலர் சொன்னது காரணம். எப்படி வேணாலும் போங்கிற அர்த்தம் கிடையாது. அதில் ஒரு உட்பொருள் இருக்கு. உனக்கு அறிவு எவ்வளோ இருக்கோ அதை தான் நீ செய்வ, உனக்கு பக்குவம் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ தான் செய்வ, உனக்கு முயற்சி எவ்வளோ இருக்கோ அதை தான் செய்வ. அது என்ன கை கொடுதோ அதை செய்யன்னு அர்த்தம். உன்னுடைய பக்குவத்துக்கு தக்கபடி, உன் அறிவுக்கு தக்கபடி, உனக்கு கிடைத்த அருளுக்கு தக்கபடி, உனக்குள் இருக்கிற முயற்சிக்கு தக்கபடி நீ அதை செய்ய. செய்யாமல் என்ன செஞ்சிடாத, இருந்துராத. செய்யாமல் நீ இருந்துராத. ஏத்துமின் ஏத்தினால் அப்பரிசீசன் அருள் பெறலாமே. அந்த அந்த முறையிலேயே அம்முறைக்கு தக, பார்த்தீங்களா, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அப்பரிசுன்னா அந்த முறைக்கு தகதான். நீங்க சரியில நின்றுக்கிட்டு, நான் தான் சொன்னல, உங்களுக்கு அந்த நிற்கிற இடத்துல திருப்தி வரும், அதான் பிரச்சனை. நிற்கிற இடத்துல உங்களுக்கு திருப்தி வரும், அதுதான் பிரச்சனை. அந்த இடத்துல நீங்க ஒரு கிராமத்து கூலி தொழிலாளி எடுத்துக்கிட்டா, பொம்பளை பிள்ளைக்கு ஒரு 5 பவுன் நகை செஞ்சு வச்சிருக்கேன் சார், கல்யாணம் பண்ணுவோம், அதில் அவன் அது ஒரு பெரிய வெற்றி. 5 பவுன் நகை செஞ்சுட்டேன் சார், பாடாத பாடுபட்டு 5 பவுன் நகை செய்யறதுக்குள்ள பெரிய பாடு சேர்ப்பான். ஆனால் 500 பவுனை வச்சுட்டு நிறைய பேர் உட்கார்ந்துருக்கான். இவனுக்கு இதில் திருப்தி, அவனுக்கு அதில் திருப்தி. இவனால் முடிந்தது இது, அவனால் முடிந்தது அது. அவனுக்கு முடிஞ்சதை அவன் என்ன செய்யுங்க. ஆனால் ஒரே விஷயம், நீ என்ன செஞ்சாயோ அதுதான் கிடைக்கும், அதை மறந்துடக்கூடாது. உன்னால் முடிந்தது சரியா இருக்கிறதுனால, உன்னால் முடிந்தது அதுதாங்கிறதுக்காக உனக்கு கிரியை வழங்கப்படாது. அதுதான் அப்பரிசுனர். கிரியை பயன் வழங்கப்படாது. சாலோகம்னா சாலோகம் தான், சாருவம்னா சாருவம் தான், சாமீபம்னா சாமீபம் தான். சாயுச்சியம் எல்லாருக்கும் கிடையாது. அதை நம்ம அதில் உள்வாங்கிக்கிடணும். ஏனென்றால் படிச்சுட்டு இருக்கிறது பரத்துவம். கிராம தேவதையோ குலதேவதையை பற்றி படிக்கலை. அப்போ பரத்துவத்துக்குரிய கடவுளுக்கு ஒரே ஒரு வேலை தான் முக்கியமான வேலை. என்ன கொடுக்கறது? முத்தி கொடுக்கணும். அதை நீங்கள் அதை உள்வாங்கி படிச்சுக்கணும். அதை உங்களை அடுத்த நிலையில் அது கொண்டு போய் சேர்க்கும். அடுத்த மந்திரம், நான் புஸ்தகத்தில் குறிச்சிருக்கிறேன். நான் ஏற்கனவே இதை ஒரு தடவை படித்து நோட்ஸ் எடுத்தேன் சார். அந்த நோட்டை எங்கேயே வச்சுட்டேன். நான் பழைய நோட்ஸ் பாதுகாக்க மாட்டேன். எல்லாம் பச்சை கலரில் டிக் அடிச்சிருக்கேன் பாருங்க. அங்கே தெரியுதா டிக் அடிச்சிருக்கிறது? பச்சை கலரில் எல்லா மந்திரமும் டிக் அடிச்சு வச்சிருக்கிறேன். படித்தேன் ஒரு தடவை உட்காந்து, எழுதி வச்சு நோட்டை எங்கேயே வச்சுட்டேன். அடுத்து சிவன் முதல் மூவரோடுன்னு தொடங்குற மந்திரம். அந்த மந்திரத்துக்கான பொருள் எழுதிடுங்க. சிவன், சதாசிவன், மகேஸ்வரன் என 3ஆகவும். 1வது பாயிண்ட் எழுதுங்க. 2 சதாசிவன், மகேஸ்வரன், ருத்திரன், மாலையன் என 5ஆகவும். இறைவன் தொகுத்தும் சொல்லப்படுகிறார், வகுத்தும் சொல்லப்படுகிறார்.
அதுக்கு பிறகு சிவம், சக்தி, சிவம், சக்தி, நாதம், விந்து, சதாசிவன், மகேஸ்வரன், மால், அயன் என 9 விரித்து சொல்லப்படுகிறார். 3 சொல்லலாம், அடுத்தது என்னது 5 சொல்லலாம், அடுத்தது என்னது 9 சொல்லலாம். அந்த நிலைகள் எல்லாம் விந்து நாதங்களிலிருந்து தோன்றுகிறது. எல்லாம் சிவனுடைய ஒரு நிலையே, ஒரு நிலை வேறுபாடுதான். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கடவுள் அல்ல, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கடவுள் அல்ல. குறிப்புரை: இதை புரிந்து கொள்ளாதவர்களை தெளிவுபடுத்த முடியாது. முதற்கடவுள் ஒருவனே. பரசிவன் அல்லது பரமசிவன் என்று சொல்லும்போது அவன் சுத்த சிவனாகிறான், சொரூப சிவனாகிறான். அப்போது அவனுடைய சக்தி பராசக்தி எனப்படும். அவன் தடத்த சிவனாகும் போது, தடத்த சிவன் என்றால் உருவம் பெறுகின்ற போது அவன் சக்தி ஆதிசக்தி என்ற மறைப்பு சக்தி ஆகிறது. அதுக்கு ஒரு நிறைய விளக்கம் இருக்குது. அது நம்ம சைவ சித்தாந்த விளக்கங்கள் தான். அது எல்லாமே வேண்டியதில்லை. மந்திரத்தின் பொருளை பாருங்க. சிவன் முதல் மூவரோடு ஐவர், புரிஞ்சுட்டா? சிவன் முதல் மூவரோடு ஐவர் சிறந்த, அவை முதல் ஆயிரண்டு ஒன்றோடொன்றாகும், அவை முதல் ஆறிரண்டு ஒன்றோடு ஒன்றாகும். சரியா? ஆமா, ஒன்றோடு ஒன்றாகும். அடுத்தது, அடுத்த வரி எத்தனாவது மந்திர தொடக்கம் என்னது? சிவன் முதல் தானே? பக்கம் பக்கமா எழுதினா வருங்க. அவை முதல் விந்துவும் நாதவும் ஓங்க, சபை முதல் சங்கரன் தன்பெயர் தானே என்பது மந்திரம். சரியா? இந்த மந்திரத்தில் மட்டும் நம்ம சில பொருட்கள் எடுக்கணும். அது ரொம்ப விரிந்து சுமார் 150 வரிகளாவது இருக்கும். அது நம்ம இதோட சேர்த்து எடுத்துக்கலாம். பஞ்சாக்கர தீபத்திலேருந்து எடுத்துக்கலாம். சரியா? இந்த மந்திரம் மட்டும் கொஞ்சம் விரிவாக படிக்கணும். ஞாபகப்படுத்துங்க. எத்தனாவது மந்திரம்? ஆமாம், அதை கொஞ்சம் பிரித்து படிக்கணும். அடுத்த மந்திரம் என்னது? வேதச்சிறப்பு. தலைப்பே மாறிச்சு. இன்னும் எத்தனை மந்திரம் இருக்கு? வேதச்சிறப்பு எழுதுங்க. அதற்கான பொருள் எழுதுங்க. அறத்தில் விருப்பமுடையவன் என்று தம்மை சொல்லிக் கொள்ளும் சிலர் வேதத்தில் சொல்லப்படாத அறமும் உண்டு என்று கூறுவார்கள். அது உண்மையல்ல. எல்லாமே வேதத்தில் சொல்லப்பட்டுள்ளது. எல்லா அறங்களும் வேதத்தில் சொல்லப்பட்டுள்ளது. அறிவுடையவர்கள் வேதத்தை மறுத்து சொல்லுகின்ற சொற்போரை விடுங்கள். இல்ல, சொற்போரை விடுங்கள் அல்ல, விட்டு
சொல்வளம் பொருள் வளம் உடைய வேதத்தை ஓதி வீடு வேறு அடையும் வழியை பெற்றார்கள். இந்த மந்திரம் ஒரு முக்கியமான செய்தியை சொல்ல வருது. அவர் காலத்திலேயே புத்த சமணத்தினுடைய தாக்கம் இருக்குதுங்கிறார் உரையாசிரியர். கொல்லாமை வேதத்தில் இல்லைன்னு அவங்களுடைய வாதம். யாருடைய வாதம்? புத்தர் சமணர் வாதம். கொல்லாமை வேதத்தில் இல்லை. ஏனென்றால் வேதத்தில் பசுவேட்டு என்று சொல்லக்கூடிய ஆடுகளை கொல்லுதல், பசுக்களை கொல்லுதல் வேதத்தில் இருக்குது. பலியிடுதல் வேதத்தில் இருக்குது. அதனால இது உங்க வேதத்தில் இல்லை என்பது புத்தர் சமணர் வாதம்னு உரையாசிரியர் சொல்றார். ஆனால் அது எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும்னா, அதாவது வேதத்தில் இந்த கொல்லாமையும் இருக்குது, கொல்லுதலும் இருக்குது. அதான் முக்கியம். அதான் முக்கியம். வேதத்தில் பலியிடுதலும் பேசப்பட்டிருக்கிறது. பசுக்களை கொல்லுதல், ஆடுகளை கொல்லுதல். மாணிக்க வாசகர் சொல்றாருல, ஆடுகளை பலியிடுறத சொல்றாரு. நல்லவர் அவரே. தகர் தின்று, தகர்னா ஆட்டுக்கடான்னு அர்த்தம். ஆட்டுக்கடா விருந்துக்கு போயிருக்கிறாங்க தேவர்கள் எல்லாம் மாணிக்க வாசகர் சொல்றார். வேதத்தில் கொல்லாமையும் இருக்குது, பலியிடுதலும் இருக்கிறது. அங்கதான் நம்ம என்ன ஏற்றுக்கொள்ளணும்னா, இருவகை பக்குவ நிலைக்கு ஏற்றபடி சொன்னது. அவ்வளவுதான், முடிஞ்சது விஷயம். கொல்லாமையை சொன்னது அவன் பக்குவத்துக்கு ஏற்றபடி, பலியிடுதலை ஏற்றுக்கொண்டது அவன் பக்குவத்துக்கு ஏற்றபடி. நம்ம ஏற்கனவே சொன்னது போல, இந்த கொல்லாமையில் இருப்பவன், இந்த பலியிடுதலில் இருப்பவன் எந்த நிலைக்கு வருவான்? இந்த பலியிடாத பக்குவ நிலைக்கு ஒரு நாள் வருவான் என்று வேதம் என்ன செய்கிறது? ஆவுரித்து தின்றுழலும் புலையரேனும் கங்கைவார் சடைக்கன்பராகில் அவர்கண்டீர் நாமணங்கும் கடவுளாரே. அப்பர் சுவாமிகள் சொல்றார். ஆவுரித்து தின்றுழலும் புலையரேனும் கங்கைவார் சடைக்கறந்தார் கன்பராகில் அவர்கண்டீர் நாமணங்கும் கடவுளாரேங்கிறார். பசுமாட்டை கொன்னு திங்கிறவனா இருந்தாலும் சிவபெருமான கும்பிடுவான்னா அவன் கடவுளுங்கிறார். அவர் சொல்ல வந்த செய்தி வேற. அவன் கடவுள் கிடையாது, அவர் அப்பருக்கு தெரியும். செய்தி வேற. அவன் ஒரு நாள் யாரா மாறுவான்? கொல்லாமைக்கு வருவான். யாரை கும்பிட பழகிட்டான்? ஒரு நாள் இதுல இருந்து வெளியே வருவான். நம்ம ஆட்களே நிறைய பேர், வகுப்புக்கு வர்றவங்களே நிறைய பேர் அசைவத்தில் இருக்காங்க. வகுப்புக்கு வர்றவங்களே இருக்காங்க. அது சைவம். இதை படிக்க படிக்க அது போகும். விட்டுறணும். ஒரு கட்டத்தில் விட்டுறணும். இந்த நூல்களை எல்லாம் தொட்டுட்டோம்னா, நான் அதில் இருந்தவன் தான். ஏன்னா குடும்ப சூழல். நான் மைக்கில் நேற்று சொன்னேன்ல, நாங்கள் எங்கள் அப்பா பெரிய அறிஞர், எங்கள் அண்ணன் பல்கலைக்கழக துணைவேந்தர்னு சொன்னால் யாரு போய் ஆராய்ச்சி பண்ண போறீங்களா? அது எனக்கு தேவையில்லை. அப்படி ஒரு புகழ் வேண்டியதில்லை. நமக்கு கிடைத்த புகழே போதுமானது. என்ன சொல்றீங்க? நான் ஈரோடு கரூர் போகும்போது என் மேல் துளைக்கப்பட்ட கேள்விகள் நிறையா. நீங்க என்ன ஜாதினே கேட்டாங்க. நீங்க என்ன ஜாதி, யார் உங்களுக்கு ஆசிரியர்? அதைத்தான் நான் மறைமுகமாக சொன்னேன். ஐயா பேரை சொல்லி தான் நம்ம எங்கே போனோம்? கரூருக்குள்ளேயும் ஈரோட்டுக்குள்ளேயும் போனோம். ஏன்னா அவங்க சொந்தக்காரங்க நிறைய பேர் ஈரோட்டில் இருக்காங்க. அது மிகப்பெரிய அங்கீகாரமாக அமைஞ்சது. இன்னொன்று, ஈரோட்டுக்கு நான் கரூருக்கு நான் போகலை. அந்த வரலாறுலாம் உங்களுக்கு தெரியாது. அதனால சாமி நீ நல்லா வச்சிருக்காரு. கரூருக்கு நானே போகலை, மங்கையே தான் போச்சோன்னேன். அவங்க என்னால் முடியாதுன்னாங்க. உங்கள் அப்பா போகுவாங்களான்னு கேட்பேன். எங்கள் அப்பாவுக்கு அதெல்லாம் முடியாது நேரம். அதுக்கு பிறகு தான் நான் போனேன். நான் போனது எனக்காக கிடையாது. நான் போனது என்னதுன்னா, நம்ம இதுக்குள்ளே போனோம்னா திருமடத்துக்கு நமக்கு நெருக்கமாக வாய்ப்பு இருக்குது. அது பிற்காலத்தில் நம்ம வகுப்புக்கு, நம்ம திருக்கூட்டத்துக்கு பயன்படும் தான் போனேனே தவிர, நான் வேறு நோக்கத்துக்காக போகலை. போய் நம்ம அதில் உழைப்பு நிறைய தேவைப்படுது, நேரங்கள் தேவைப்படுது, உடல் நம்ம வயதுக்கு அதெல்லாம் ரொம்ப அதிகம். ரிட்டையர்ட் ஆன பிறகு என்ன அங்கீகாரம் சமுதாயத்தில்? வாக்கிங் போகிறது, புஸ்தகம் படிக்கிறது, டைமுக்கு சாப்பிட்றது, டைமுக்கு தூங்குறது, தினத்தந்தி படிக்கிறது, டிவி பார்க்கறது, பேர குழந்தைகளை விளையாடுறது வரைக்கும் தான் அனுமதி. வேற எந்த அனுமதியும் டாக்டரே கொடுக்கறது கிடையாது. ரிட்டையர்ட் ஆனவர் கடமையும் கிடையாது. ஆனால் நாம் அதையெல்லாம் கடந்து யாரை நினைச்சிட்டு போயிட்டு இருக்கிறோம்? இறைவனை நினைச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கிறோம். புரியுதா? அதை இந்த இடத்துல அதை நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க.
அதாவது அது ஒன்றும் ஆராய்ச்சியெல்லாம் வேண்டாம். நம்மளே அதுலேருந்து தானே வந்திருக்கிறோம். நம்மளே அந்த நிலையிலிருந்து தானே வந்திருக்கிறோம். பரம்பரையாக நம்ம முன்னோர்கள் எல்லாம் நிறைய பேருக்கு வந்து பரம்பரையாக சைவத்தில் வருவாங்க. என்னெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அசைவ உணவு பழக்கத்தில் தான் பெற்றோர்கள் உறவினர்கள்லாம் இன்னும் இருக்காங்க. நாம் அதில் வந்து என்ன செய்தோம், வெளியே வந்தோம். அது மாதிரி அந்த உயிர் அந்த நேரம் வரும்போது என்ன செய்யும், வரும். நிர்வாண தீக்கைக்கு என்ன டெபினிஷன் சொன்னார் நேற்று? அவ்வளோதான், முடிஞ்சு. டெபினிஷனே கிடையாது. அந்த நிலை வரும்போது இந்த உயிர் எதெல்லாம் தேவையில்லையே அதை என்ன செஞ்சிடும், விட்டுரும். அதான் நிர்வாண தீக்கை. அது யாருக்குள்ள நடக்குதுன்னாரு? சாதகனுக்குள்ள நடக்கிறது. சாதகனுக்குள்ள நடக்கிறது. அவனுக்கு அதை நடந்துட்டுங்கிறதையும் அதை நடக்கிறத தொடங்கி வைக்கணும். கல்யாண ஆசை வந்துட்டுன்னா அப்பாலும் கல்யாணம் பண்ணுவான். அவனுக்குள்ள அந்த ஆசை வந்துட்டு அப்பாவுக்கு ஆசை வந்துட்டு ரெண்டும் சேர்ந்தா கல்யாணம். அதே தான் தீக்க. சிம்பிளான உதாரணம். கல்யாண ஆசை வராத ஒருத்தனுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்க முடியாது. கல்யாண ஆசைங்கிறது மகனுக்கு வரணும். கல்யாணம் நடத்தி வைக்க அப்பா ரெடி ஆகிறது. அதே தான் தீட்சையில் மாற்றம். ரெண்டு குருவினிடத்தில் அது சூரியன், அது எப்பவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். தாமரை ரெடியாக இருந்தால் பூக்குது, இல்லைன்னா நாளைக்கு பூத்துக்கண்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அதான் பக்குவம். தாமரையை நாம் எதுக்கு அடிக்கடி எடுக்கிறோம்னா அன்னைக்கு பூக்க பக்குவம், இல்லைன்னா விட்டுறணும். அது நீங்கள் என்ன செய்ய முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. ஒன்றுமே பண்ண முடியாது. பண்ண முடியாதுன்னா எதுக்கு சார் நீங்கள் அவங்களையெல்லாம் கண்டிச்சுட்டு இருக்கிறீங்க? இப்போ ஐயாவுடைய கண்டிப்பு எனக்கு ரொம்ப பிடிக்குன்னு ஏன் சொன்னேன்னா, கண்டிப்பு இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. பண்ண முடியாதுன்னு ஏன் கண்டிக்கிறீங்க அப்படின்னா அவங்கள திருத்துறது கிடையாது. திருத்த முடியாதவனை ஒரு நாளும் திருத்த முடியாதுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். இருக்கிறவங்களை காப்பாற்றணும். அவர் சொன்னார் பார்த்தீங்களா, பன்றி கூட சேர்ந்தா எதுவும் கெட்டுரும், கன்று குட்டியும் கெட்டுரும் அப்படின்னாரு. பார்த்தீங்களா, அதுதான். அது நடந்துடக்கூடாதுங்கிறதுனால தான் கவனமாக இருக்கும். நம்ம அதை கண்டிக்கலைன்னா அது சரி மாதிரி தெரிய ஆரம்பிச்சிடும். நான் வந்து என்னுடைய டீச்சிங் துறையில் எனக்கு இந்த சமய பணிகள் இருக்கிறதுனால என்னுடைய சக ஆசிரியரும் என்னை விட கூட ஒரு மடங்கு வேலை செய்வார். யூத்தாக இருப்பான், என்னை விட 20 வயசு குறைவாக இருப்பான். எனக்கு கூட ஒரு மடங்கு வேலை செய்வான். எனக்கு நிறைய வகுப்புலேயே இதெல்லாம் படிக்க வேண்டிய எழுத வேண்டியது வரும். நான் என்ன செய்வேன்னா, நடத்தும் போது என்ன மாதிரி நடத்துகிறவங்க குறைவு, நடத்த ஆளுலன்னு சொல்ல மாட்டேன், குறைவு. கோச்சிங்கில் வந்து அடிச்சிருவானுங்க, என் தம்பிகள் நம்மளை முந்திடுவானுங்க. நான் கோச்சிங் என்னதுன்னா டெஸ்ட் எழுதிக்கிட்டே இருப்பான், வேறு ஒன்றும் கிடையாது, எழுதிக்கிட்டே இருப்பான். டெய்லி முடிஞ்ச அளவுக்கு கேள்வி கேட்பேன். அவனு சொல்லுவானுங்க, சார் இந்த 20 பேரும் படிக்காமல் வராங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியும், நாங்கள் 30 பேரும் படிப்போங்கிறது தெரியும். கேள்வி கேட்டால் 15 நிமிஷம் வேஸ்ட் ஆகுது, எது கேட்குறீங்க, தேவையில்லாத வேலை தானம்பா. அப்படி இல்லைடா, நான் இவனை அடிக்கலைன்னா இந்த படிச்சுட்டு வரனுடைய ரேஷியோ என்ன செய்ய ஆரம்பிக்கும், குறைய ஆரம்பிக்கும். அவனும் அந்த வயசுக்காரன், அவனுக்கு அந்த வயசு, அவனும் என்ன செய்வான், ஐயா அடிச்சு விடுவாருங்கிற பயத்தில் வீட்டில் வந்து படிப்பான். இல்லைன்னா அவனும் விளையாடிட்டு யதார்த்தமாக என்ன செஞ்சிருவான், வந்துடுவான். எனக்கு நல்லாவே தெரியும் இது திருந்தாத கேஸுங்கிறது தெரியும். அவங்கள நம்ம பேசவே இல்லை. யாரை காப்பாற்றணும், நம்மளை நம்புறவனை காப்பாற்றணும். டாக்டர் நம்பினவனை காப்பாற்றணும். டாக்டர் நம்பாதவனை பற்றி நமக்கு கவலையே கிடையாது. டாக்டரை புரியாமல் போகிறான் பாருங்க, அவன் டாக்டரை நம்பினவனை கெடுத்துருவான். புரியுதா உங்களுக்கு? டாக்டரை புரியாமல் போகிறவன் டாக்டரை நம்பினவனை கெடுத்துருவான். நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, சாமி என்கிட்ட சொல்லாமல் நான் சொல்ல மாட்டேன். அதாவது ஆசிரியரை பற்றி, ஆசிரியர் பாடத்தை பற்றி ஒரு மாணவர் விவாதிப்பதில்லை, ஃபோனில் விவாதிப்பதில்லை அப்படின்னாலே அவர் சாதனம் வந்து நல்லா வரும். சாமி என்கிட்ட சொல்கிறதுனால தான் இப்போ 2 மூணு நாள் அடிக்கடி சொல்லிகிட்டு இருக்கிறேன். அது மாணவர்கள்ட்ட நடக்குது. முதல்ல அதிகமாக நடந்தது, இப்போ குறைஞ்சிருக்குது. நான் என் ஆசிரியரை பற்றி எனது அவர் இல்லாத இடத்தில் பேச மாட்டேன். நல்லதை உறுதியாக பேச மாட்டேன், அதில் சந்தேகம் கிடையாது. மீட்டிங் போட்டு வாத்தியாரை புகழ போகிறீங்களா? நான் என் ஆசிரியருடைய பாடத்தை பற்றி, அவர் கற்பித்தலை பற்றி, அவர் கற்பித்த கருத்தை பற்றி அவர் இல்லாத இடத்தில் என்ன செய்ய மாட்டேன், பேச மாட்டேன்னு ஒரு சபதம் எடுத்தீங்கன்னா உங்கள் சாதனத்தில் வேகமாக வரும். இல்லைன்னா சாதனம் லேக்கிங் ஆகிரும், தேங்கிரும். லேக்கிங்னு என்னது, தேங்கிரும். அதை இறைவனே தடுக்க மாட்டார், அந்த லேக்கிங்கு அவர் பொறுப்பேற்க மாட்டார். நீ உனக்கு பாடம் சொல்லி கொடுத்தவனையே விமர்சிக்கிற, உனக்கு எதுக்கு பாடம்னு கேட்பார். உண்டா இல்லையா? அவர் சில ஒரு செய்தியை விளக்காமல் போயிருப்பார், உங்களுக்கு புரியாமல் போயிருக்கோம். அதை நீங்கள் உங்களுடைய குறையா எடுக்கணுமே தவிர யார் குறையா எடுப்பீங்க? ஆசிரியர் குறையா எடுப்பீங்க. அதுக்கு ஆசிரியர் என்ன செய்வார்? ஆமாம், ஆசிரியர் பொறுப்பு கிடையாது. நீங்கள் முதல்ல மாணவர்கள் அந்த சபதத்தை எடுக்கணும். நாளைக்கு வகுப்பில் சொல்கிறத இப்போ சொன்னேன் உங்ககிட்ட. சாமி என்கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி அவங்க நேரத்தை விரயம் பண்ணுறாங்க. முதல்ல நிறைய நடந்தது கொரோனா சீசனில். கொரோனா சீசனில் ஆன்லைன் பாடத்தில் பஞ்சாயத்தே நடக்கும்ல சார், எவ்வளோ பஞ்சாயத்து நடந்தது. அது தனித்தனி 15 நாளைக்கு ஒரு தடவை அந்த பஞ்சாயத்து போயிட்டே இருக்கும். அதில் நிறைய பிரச்சனைகள்லாம் வந்துடும். அது இப்போ நடக்குது, சிலர் செய்கிறாங்க. சபதம் எடுக்கணும். என்ன சபதம் எடுக்கணும்? என் ஆசிரியர் இல்லாத இடத்தில் ஆசிரியரை புகழ்றதே ஒரு முனைப்பு தான். அவரை புகழ்றதுக்கு நமக்கு என்ன தகுதிங்கிற எண்ணம் வந்தால் என்ன வராது? அதே ஒரு முனைப்பு தான் சார்.
அவரை புகழ்றதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்குன்னு யோசிச்சிங்கன்னா என்ன வராது? புகழ வராது. உங்களுக்கு அது அதுக்கும் யோசிக்கிறீங்க, ஏன்னு தெரியல. அதே முனைப்பு தான். அதுவே ஒரு முனைப்பு இல்லை, பெரிய முனைப்பு, சாதாரண முனைப்பு கிடையாது. அவரை புகழ்வதற்கு நமக்கு என்ன தகுதி இருக்குன்னு யோசித்தோம்னா என்ன வராது? புகழ வராது, புகழ வராது. அப்போ இந்த சபதத்தை எடுக்கணும். என்ன சபதம்? என் ஆசிரியர் இல்லாத இடத்தில் நான் அவரை பற்றிய எந்த ஒரு கருத்தையும் பேச மாட்டேன். அவருடைய கற்பித்தலை பற்றி இப்படி சொல்லியிருக்கலாம், அப்படி சொல்லியிருக்கலாம், இதை விளக்கவில்லை, இதில் புரியவில்லை, இதில் மாற்றி சொல்லிவிட்டார், அதையெல்லாம் யாருடைய குறையாக்கி கொள்ளணும்? அவர் ஒன்றும் தேவதூதர் கிடையாது, இறங்கி வரல. அவரும் மனுஷன்தான். அவரும் சராசரி மனிதனாக மனதோட தான் இருக்கிறார். அவர் ஒன்றும் அருள் உடம்பு பெற்று வரல. அந்த குறைகளெல்லாம் என் குறையாக்கி கொள்ளுவேன்னு சபதம் செய்தால்தான் அன்றாட சாதனத்திலேருந்து நீங்கள் நகர முடியும். இல்லைன்னா பஸ் ஸ்டாண்டு இதை விட்டு வெளியே வராது, பஸ் எதை விட்டு வெளியே வராது, பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே நின்றுட்டு இருக்கும். அதை இதில் இந்த மந்திரத்துக்கு அதான் வேலை. வேதத்தை விட்டு அறமில்லை. இது யாருக்கு சொல்லப்பட்ட பதில்ன்ட்டாரு? சமண பௌத்தர்கள். அவங்களுடைய காலங்கள் அதில் வந்துட்டு. ஏன்னா அசோகர்லாம் வந்துட்டார்ல. அசோகர்லாம் வந்த காலம் கிமுல தானே வர்றாரு அசோகர். புரியலையா உங்களுக்கு? அசோகர் வந்து புத்த மதத்தவர், அவர் கிமுலே வந்துடுறாரு. இந்தியா முழுவதும் சமண பௌத்தங்கள் வந்துட்டு. வேதத்தை விட்டு அறமில்லை, வேதத்தின் ஓதத்தகும் அறமெல்லாம் உட தர்க்கவாதத்தை விட்டு நிறுத்தணும். தர்க்கவாதத்தை விட்டு எதை விட்டுட்டாங்க பெரியவங்கெல்லாம்? ஆமா, ஏதுக்களாலும் எடுத்த மொழிகளாலும் இக்கு சோதிக்க வேண்டாம். தேவாரம். வாதத்தை விட்டு மதிஞர் அறிவுடையவன் அர்த்தம். வளமுற்ற வேதத்தை ஓதியே வீடு பெற்றார்கள், வேதத்தை சொல்லியே வீடு அடைந்து விட்டார்கள் என்று சொல்றாரு. அதற்கு வேறு பிரமாணங்களும் இருக்குது, நிறைய இருக்குது. அது நீங்க உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க படிச்சு விடணும். அடுத்த மந்திரம் சொல்லுங்க. ஆரங்கம் ஆரங்கமாய் வரும் இறை ஓதியே, அதா மறை ஓதியை. 100வது மந்திரம். பொருள் எழுதுங்க. திருமந்திரத்தில் 100வது மந்திரம். 6 அங்கங்களை உடையதாய் எழுதப்படாததாய் இருப்பது வேதம். அதை செய்தவர் சிவன். அந்த வேத முடிவில் இருப்பவர் சிவன். திருமூலர் காலத்திலேயே ரொம்ப மோசமாலாம் இருந்திருக்காங்க மக்கள். அவன் அருள் குணங்களை போற்றுவார் உலகில் இல்லை. இல்லைன்னா அதிகமா இல்லைன்னு அர்த்தம். அருள் குணங்களை போற்றுவார் உலகில் இல்லை. அடுத்த பத்தியா எழுதுங்க. அவர்கள் வேறு எவற்றையோ கடமையாக நினைக்கிறார்கள். அவற்றால் சில பேறுகளை உண்டாக்கி கொள்ளுகிறார்கள். நம்ம வகுப்புல ஒரு அம்மா இருந்தாங்க, பிஎஸ்என்எல் அம்மான்னு ஒரு அம்மா சொல்லுவாங்க. குள்ளமா ஒரு அம்மா வரும், முதல்ல இருந்தாங்க. அன்னபூரணி அந்த அம்மா பேர். இந்த பக்கத்தில் தான் வீடு. அவங்க வீட்டு பக்கமே ஒரு கோயில் கட்டி, உங்களுக்கு தெரியாதா யாருன்னு உங்களுக்கு தெரியாது, அன்னபூரணி தெரியாது. அவங்க வீட்டு பக்கமே ஒரு கோயில் கட்டி, அந்த கோயில் அங்கேயே பாட்டுக்கிட்டலாம் போட்டு அங்கேயே தனி கோயில் ரெடி பண்ணிட்டாங்க. அதில் தான் வகுப்பை விட்டது. கடைசியில் அருள்வாக்கு சொல்கிற இடத்துக்கு போயிட்டாங்க. இப்போ அந்த அம்மா என்ன சொல்லிட்டு இருக்காங்க? அருள்வாக்கு கேட்கறதுக்கு வர்றாங்க. நம்ம சித்தாந்த வகுப்பில் இருந்தவங்க, முத்தியாவில வீட்டில் சொற்பொழிவு பண்ணவங்க. அதுதான் திருமூலர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, தங்கள் கடனாக நினைந்து அவற்றால் சில பேறுகளை உண்டாக்கி கொண்டு அதனால் பிறப்பை அடைகிறார்கள், உழல்கிறார்கள். குறிப்புரை. இதற்கு காரணம் அவருடைய வினை, தீவினை. அடுத்தது, சிவஞானமின்றி பிறவி போகாது. வேதத்தின் 6 அங்கம் நம்ம வேணா எழுதிடுங்க. வேதத்தின் 6 அங்கம். 1 சிட்சை. 1 சிட்சை, வேதத்தை ஒலிக்கும் முறை. வியாகரணம்,
வேத மொழி இயல்பு. சோதிடம். சோதிடம்னா நம்ம சொல்ற ஜோதியம் கிடையாது. கோயில் பணிகளுக்கான காலங்களை குறித்த வேள்வி எப்போ செய்யறது, எப்போ கொடி ஏத்துறது ஜோதிடம். கற்பம். வேதம் சொன்ன கிரியை, அதை வேள்வி முதலியவற்றை செய்வதற்கான விதி. சந்தோ விசிதி. சந்தோ விசிதி வேதத்தின் சந்தத்தை சொல்லுவது. ஓசை சந்தத்தை சொல்லுவது. இப்ப நம்ம திருவாசகத்தில் கண்கள் இரண்டும் அவன்களல் கண்டு, அது அந்த ஓசைக்கு பேர் தான் சந்தம். அதுக்காக அப்படி வேகமான ஓசை இருக்கணும்னு கிடையாது. நமச்சிவாய வாழ்க்கையிலையும் சந்தம் இருக்குது. அந்த சந்தத்தை சொல்லுவது தான் சந்தோ விசிதி. எத்தனை வந்திருக்கு? ஒன்று வராது. அது நீங்க என்னது வரலங்கிறத குறிச்சிடுங்க, நம்ம பொருள் பிறகு எழுதலாம். சிக்ஷை இருக்கா, வியாகரணம் இருக்கா, நிறுத்தம் இருக்கா, அந்த நிறுத்தத்துக்கு நம்ம பொருள் கண்டுபிடிச்சு எழுதிடலாம். நான் படிக்கும்போது ஒன்று இல்லைன்னு பார்த்தேன். இன்னும் ஒரு மந்திரமா முடிச்சாச்சா? இந்த பகுதி நிறைவு பண்ணிட்டோம். இந்த அளவு இன்றைய பாடப்பகுதி நிறைவு செய்து ஒரு சில அறிவிப்புகளோட வகுப்பை நிறைவு செய்யலாம். பிழைத்தவை பொறுக்க எல்லாம் பெரியவர் கடமை போற்றி இன்று கிடைத்த சிறப்புகளை எல்லாம் நம்முடைய குருநாதர் சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகளில் எண்ணமலர்களாக சமர்ப்பித்து எதியமை பணிகொடும் ஆறுதி கேட்போம். எம்பெருமான் வழி எழுந்தலும் நாளை பணி நோக்கி செல்வோம். சிவாய நம. சிவாய நம. இந்த